Hello everyone, welcome back to Noorul's kitchen. இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான தோசை ரெசிபி. அதாவது இது பேர் வந்து நீர் தோசை. நிறைய வந்து இன்டர்நெட்டில் இருக்குது, அதை தேடி நானும் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு தொட்டுக்கிற பார்த்திங்கன்னா முட்டை ரோஸ்ட். இந்த முட்டை ரோஸ்ட்டும் நீர் தோசையும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் வீடியோ காமிக்க போகிறேன். அதாவது இது ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இங்கே அரிசி ஊற போட்டிருக்கேன், பச்சை அரிசி. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி ஊற போட்டுக்கோங்க. அதோடு வந்து தேங்காய் பூ, ஃப்ரெஷ் தேங்காய் பூ வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தேங்காய் பூ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி வந்து நல்லா வந்து நம்ம இட்லி தோசைக்கு ஊறுற மாதிரி ஒரு 5 hours ஊறிடணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூவையும் அரிசியையும் போட்டு ஒன்றா வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறலாம். இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கிற மாவு வந்து தான் இருக்கும். நம்ம நார்மல் தோசை மாவு பதத்தில் இருக்காது, நல்ல தண்ணியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மாவு அரைச்சாச்சு. இந்த மாவு வந்து நம்ம தோசை மாவு மாதிரி புளிக்க தேவையில்லை, நம்ம அப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணி பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறணும். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ரெசிபி தாங்க, ஆனால் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன். இந்த மாவில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே வந்து தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நிறையாவே நெட்டில் இருக்குது, நீங்களும் இது மாதிரி நிறையா பார்த்து இது பண்ணுங்கள். சப்போஸ் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து உங்களோடதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். நீர் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தனியாக வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து முட்டை ரோஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். முட்டை ரோஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இது ஒரு கேரளா ஸ்டைல் ஆஃப் முட்டை ரோஸ்ட். உங்களுக்கு வந்து கேரளா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் செய்யலாம், இல்லாட்டி நார்மல் எண்ணெயிலையும் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சுக்கிடுவோம். அதாவது நான் சோம்பு சீரகம் போட்டு தாளிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா வந்து அது பொரிஞ்சணும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஜீரகத்தை ஆட் பண்ணுறேன். ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக வதக்கிட்டு இதில் வந்து வெங்காயம் தக்காளி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேசிக்கான மசாலா மட்டும்தான் நான் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும். நீங்கள் வந்து பேச்சுலர் குக்கிங், அதாவது ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கெலாம் வந்து இந்த முட்டை ரோஸ்ட்டும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட முட்டை ரோஸ்ட்டும் நீர் தோசையும் வந்து ரொம்ப சூப்பரானது, ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. குயிக்காக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து இதோட தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குறேன். கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா வந்து நல்லா எல்லாமே வந்து ஈவனாக வதங்கும், சீக்கிரமே வந்து வதங்கும். இப்போ இதெல்லாம் வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் எவ்வளோ வந்து முட்டை சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் இது வதங்கும் போதே வந்து சைடில் வந்து முட்டையை வேக போட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நீங்கள் முட்டையை ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம். நம்ம இப்போ வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து பெரிய மசாலாலாம் கிடையாதுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற. ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மிளகாத்தூள் ஜீரகத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஜீரகத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மிளகாத்தூள்னு உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த ரெசிபியில் வந்து மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறோம். இந்த 4 பவுடர் மட்டுமே போதும். இது 4மே பேசிக், எல்லா இந்தியன் ஃபுட்லேயும் வந்து இந்த 4 மசாலா தூளுமே வந்து கண்டிப்பாக சேரும். நீங்கள் வந்து நிறைய மசாலா பொடி வாங்கி வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. இந்த 4 மசாலா மட்டும் வாங்கி வச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து வதங்கணும். இந்த கிரேவி வந்து நல்லா குக்காகி நல்லா வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இதில் வந்து நம்ம கிரேவி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பாயில் பண்ண எக்கை வந்து இந்த மாதிரி மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மசாலாவோடு நான் ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி எல்லா எக்கையும் கட் பண்ணி நீங்கள் மசாலாவோட ஆட் பண்ணிடுங்க. ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை வந்து எக்கு மேலே போட்டு பெரட்டி எடுக்க போகிறோம். ரொம்ப வந்து கிண்டக்கூடாது. இந்த மசாலாவை அள்ளி அள்ளி அந்த முட்டை மேலே போட்டு முட்டையை நல்லா பெரட்டினோம்னா முட்டை வந்து அதிலே நல்லா குக் ஆயிரும். வெளியில் இருக்க அவுட்டர் லேயரில் வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டி வரும். நீங்கள் ஒன்றும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட முட்டை ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம நீர் தோசையை வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதான் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த பதத்தில் கரைச்சிக்கிறணும். நம்ம உப்பு எல்லாம் போட்டாச்சு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒரு ஆப்பச்சட்டியில் தான் ஊற்ற போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. நிறைய ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா பேனில் தான் ஊற்றிருந்தாங்க, நான்ஸ்டிக்கில் ஊற்றிருந்தாங்க. லைட்டாக எண்ணெய் வச்சு தொடச்சிட்டு சூப்பராக ஊற்றிருந்தாங்க. நான் வந்து என்கிட்ட ஆப்பச்சட்டி வந்து நல்லா ஈஸியாக வருன்றதுக்காண்டி நான் இதில் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோடய ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட ரெசிப்பியை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த ரெசிப்பியை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபேஸ்புக்லேயும் கனெக்ட் பண்ணுங்கள், என்னோடய பேஜையும் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர் குக்கிங் அண்டு ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுற எல்லாத்துக்குமே ஈஸியான ரெசிபி. ஸோ ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறப்ப எல்லாமே ஈஸியான ரெசிபி மட்டும் எடுத்து தான் பண்ணி பார்ப்பேன். அது மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.